வாழையில எவ்வளவு பயன்பாடு இருக்குன்னு பட்டு இந்த துண்டுலாம் வாழையில நெஞ்சதான் இந்த சேலைலாம். அப்ப வாழை அங்க ஒரு 2000 ஏக்கர் வாழை இருந்தா வாழை சார்ந்த தொழிற்சாலை வாழை போய் எல்லாம் ஓகேனா எனக்கும் இது வரணும்னு ஆசை தான். இது எல்லாமே நல்ல சிஸ்டம் தான். ஆனா இப்ப வந்து இந்த வாழை விவசாயிகளுக்கு எல்லாம் இந்த அவல நிலை ஏற்படுது, இனி வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கறத என்னோட இதுவும் இருந்தாலும் என்னோட ஒரு கேள்விக்குறியில என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம அடாப்ட் ஆயிரும். இந்த வாழையில இருந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம அடாப்ட் ஆகி ஒரு வாழ்க்கையை வாழும் போது திடீர்னு ஒரு கால சூழ்நிலை இப்போ வந்து நிறைய இடத்துல மாறுது. திடீர்னு புயல் வருது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. காற்றழுத்த தாழ்வு ஏதோ ஒன்று ஏற்படுது, இல்ல சம்திங் ஏதோ ஃப்ளட் ஆகுது, ஏதோ ஒன்று நடக்குது. கால சூழ்நிலை மாறி ஏதோ ஒன்று நடக்கும்போது இந்த வாழைகள் எதுவுமே வந்து கொலை தள்ளல, இல்ல வேற சம்திங் அந்த கண்ணிலே வந்து டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணுவீங்க? இதற்கான தீர்வுகளை இந்த பக்கம் வைங்க. இங்க வந்து நீங்க இதை பண்ணுவோங்கிறீங்க, இந்த பக்கம் தீர்வை தூக்கி வச்சிட்டீங்கன்னா இப்படி ஒரு கும்பிட்டு உங்களுக்கு வாக்களிச்சுட்டு போயிடும்.